முதல் வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள திருச்சபையின் அழைப்பை ஏற்று இசைந்திருப்பவர் அன்பு சகோதரத்துறையே வில்சன் ஜெயக்குமார் அவர்களை பரிசுத்த அந்திரேயா லுத்தரன் வாலிப சங்கத்தினுடையாகவும் பேராலயத்தின் சார்பாகவும் குருமார்கள் சார்பாகவும் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். பரிசுத்த அந்திரேயா லுத்தரன் திருச்சபை விசுவாசிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நான் முதலாவதாய் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக இந்த வாய்ப்புக்கு நம்முடைய சபையினுடைய போதகர் அவர்களுக்கும் சபையினுடைய முக்கியஸ்தர் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனித வெள்ளியாகிய இந்த நல்ல நாளில் என்னை பொறுத்தவரைக்கும் இது நல்ல நாள் தான். ஏன்னு சொன்னால் ஏசப்பா எனக்காக மறிச்சிருக்கிறார். அதனால் இந்த புனித வெள்ளிங்கிறது எனக்கு நல்ல நாள், நமக்கும் நல்ல நாள் தான். இந்த நல்ல நாளில் முதல் வார்த்தையை பேசுவதற்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியை நான் சொல்லி அதன் மூலமாக நான் செய்திக்கு நேரம் கடந்து போக விரும்புகிறேன். கடந்த மாதம் 9ஆம் தேதி அன்பு சகோதரர் மெர்லின் அவர்கள் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம சபையில் வந்து நம்ம 7 வார்த்தையை பேச போகிறோம், நீங்கள் வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சம்மதம் சொன்னேன். என்ன வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு சில வார்த்தை பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். அதை சொன்னேன், இல்லை இந்த வார்த்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இந்த வார்த்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் என்னவோ டிசைட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இது சொன்னது வந்து ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை காலையில் நான் ஆஃபீஸ் போகும்போது எனக்குள்ள ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு போட்டுகிட்டே இருக்கிறார். அது என்னன்னா மன்னிப்புங்கிற வார்த்தையை குறித்து ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். நான் வேலைக்கு போகும்போதும் சரி, நான் வேலையில் சாப்பிடும்போதும் சரி, எனக்கு அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி நான் வேலையிலேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் வீட்டில் என் மச்சான் குழந்தை இருக்குது. என்னை வந்து மாமா கடைக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பாப்பாவை நான் கழிச்சு நான் வண்டியில் போகும்போது இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை திரும்ப எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. சரி நான் என்ன பண்ணேன், அந்த வார்த்தையை அப்படியே தியானிச்சுக்கிட்டே என்ன பண்ணேன், வண்டியில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறேன், வண்டியில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் பாப்பா தூங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் திரும்ப ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன். திரும்ப அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் திரும்ப வீட்டுக்குள்ளே போய் வாசனை நிற்க வைக்கிறேன். திரும்ப மெர்லின் சகோதரிகிட்ட எனக்கு கால் வருது, தம்பி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு வந்து முதல் வார்த்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை கொடுத்தது வந்து மனுஷன் கிடையாது, தேவன். ஏன்னா இது அவரால் உண்டான வார்த்தை. ஆகவே தான் அந்த வார்த்தையை பேசுறதுக்கு கர்த்தர் என்னை முன் குறித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம அப்படியே செய்திக்கு நிறைய கடந்து போகலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் முதல் வார்த்தை, மன்னிப்புங்கிற வார்த்தை. எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை ஆண்கள் ஒருவர் பக்கமாகவும் பெண்கள் பக்கமாகவும் ஒருத்தர் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நேசிக்கப்பட்ட விசுவாசிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மொழியும் பொழுது 7 வார்த்தை பேசுறதான் நம்ம பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் 7 வார்த்தைகளை மன்னிப்பை வந்து முதல் வார்த்தையாக வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நினைச்சிருந்தா அவர் சரீரம் கிழிக்கப்பட்ட சூழ்நிலையில, அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வந்த சூழ்நிலையில எல்லா மனுஷனுக்கு என்ன ஏற்படும், தாகம் ஏற்படும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தை முதலாவதாக சொல்லாம ஏன் மன்னிப்பை குறித்து அவர் சொல்றாரு? ஏன் மன்னிப்பை குறித்து சொல்றாருன்னா, மன்னிப்புங்கிறது மிக மிக முக்கியமானது ஒன்று. இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்துல வந்து மனுஷனாய் அவதரித்து அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவர் அநேக பாவங்களை மன்னிச்சாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்கன்னா, அவன் வியாதியோடு இருக்கிறான். ஏசப்பா வந்து இந்த மாதிரி சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கூரையை என்ன பண்றாங்க, பிரிச்சுட்டு என்ன பண்றாங்க, அவனை உள்ள அனுப்பி ஆண்டவர்கிட்ட வந்து அவனை சுகம் பண்றதுக்காக அவங்க வந்து பண்ணும் பொழுது அவன் என்ன சொல்றாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்றால் மன்னிப்பு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி ஆக்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மன்னிப்பு என் பாவத்தை நிவர்த்தி ஆக்குகிறது. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பை வந்து சிலுவையில் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜெபமா ஏறெடுக்கிறார். அந்த வார்த்தையோட முதல் வார்த்தை எப்படி தான் ஆரம்பிக்குது, அப்பொழுது இயேசு அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்பொழுது இயேசுனா எப்பொழுது இயேசு? அப்பொழுது இயேசு என்றால் அவரை பிரதான ஆசாரியர்களும்
வேதபாரர்களும் அவரை கொலை செய்யும்படியாக சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது இயேசு என்ன பண்றாங்களா, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள்னா யாரு? இப்ப நம்ம சொன்ன பார்த்தீங்களா, வேதபாரகர், பிரதான ஆசாரியர்கள், சேவகர்கள், காவலர்கள், ஏரோது, கண்ணா, காய்வா, பிலாத்து, இவங்க எல்லாருக்காகவும் ஆண்டு என்ன பண்றாருன்னா அவர் சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நீங்க யோசித்து பாருங்க, ஏன் ஏசப்பா இவங்க மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணணும்? ஏனென்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் தேவ மனுஷனுக்கு விரோதமாக, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக, எப்பொழுதெல்லாம் ஊழியக்காரருக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அங்கே தேவனுடைய கோபம் பற்றி எரியும். இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் புஸ்தகத்தில் மோசே சீனாய் மலையில் போறாரு. 40 நாள் அந்த சீனாய் மலையில் சஞ்சரிக்கிறாரு. அவர் என்ன பண்றாங்கன்னா, கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, மோசே போயிட்டாரு, நீ வரமாட்டாரு, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, ஆரோனே நீ வந்து என்ன பண்ணு, எங்களுக்கு முன்னாடி போயிட்டு வழி நடத்து அப்படின்னு சொல்லும்போது ஆரோன் என்ன பண்றாரு, இருக்கிற எல்லா ஜனங்ககிட்ட நகையை வாங்கி நெருப்புல போட்ட உடனே ஒரு கன்றுக்குட்டி உருவாகிச்சு. அப்போ தேவன் அந்த சீனாய் மலையில மோசே சொல்றாரு, இந்த ஜனங்க என்கிட்ட நன்மை பெற்றுக்கிட்டாங்க, என்கிட்ட எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க, அவங்கள வனாந்திரத்தில் நடத்தி வந்தேன், அவர்களுடைய செங்கடலை நடத்தி வந்தேன், யோர்தானை நடத்திட்டு வந்தேன், ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறாங்க, இவங்க எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க சொல்லி அங்க தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, மோசே நீ விட்டுரு, நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ மனுஷனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அங்கே தேவனுடைய கோபம் பற்றி எரியும். அதே தான் இங்க ஏசப்பா சிலுவையில் இருக்கும் பொழுது அங்க இருக்கிற காவலர்கள், அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், அங்க இருக்கிற வேதபாரகர்கள் அவரை குற்றப்படுத்துறாங்க. அந்த தேவ கோபம் அவர்கள் மீது பற்றி எரியக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்காக பிதாவே இவளை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, அங்க இருக்கிற வேதபாரர்களுக்கு தாங்க செய்யறது தப்புன்னு தெரியாதா? தெரியும். அவர் தான் மேசியா என்கிறது தெரியும், அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது தெரியும், அவர் தான் நம்மை ரட்சிக்க வந்தார் என்பது அவர்கள் தெரியும். தெரிந்தும் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் பிடிவாதமாய் இயேசுவை சிலுவையில் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்களாம். இன்னைக்கு நான் கூட அப்படிதான், நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பினாலும் நமக்கு விரோதமா என்ன சொல்றோம், அவன் எனக்கு விரோதமா எழுப்பிட்டான், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, ஒரு கண்ணு எனக்கு போச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணு போய் தான் ஆகணும். பழைய ஏற்பாட்டின் வேதாந்தம் எப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க செய்கிற பரியாசத்துக்கும், இவங்க செய்கிற தூஷண வார்த்தைகளுக்கும், இவங்க நிந்திக்கிற நிந்தனைக்கும் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்திலையும் பார்த்தா அவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும், அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்ன தெரியுமா பண்றாரு, அந்த நியாயப்பிரமாணத்தின் அவர் முடிவாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் படி ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும், அவனுக்கு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அவனுக்கு வந்து உயிருக்கு உயிர் கிடைக்கும், அதுதான் நியாயப்பிரமாண சட்டம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க போலுக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, ஏன்னா விசுவாசித்தாதான் நீ உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அதே போல இந்த வசனத்துல அப்பொழுது இயேசு பிதாவை இவளை மன்னியும் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அறியாமல் செய்கிறார்களேன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் ஏற்கனவே கேட்டேன், இவங்க என்ன அறியாமல செய்யறாங்க? இல்ல, இந்த பாவத்திலேயே 3 விதமான பாவங்கள் இருக்கிறது. 1 அறிந்து செய்வது, 2 அறியாமல் செய்வது, 3 தெரியும் தப்புன்னு தெரியும் ஆனா பின்னாடி ஒருத்தர் குத்திக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அப்ப நம்ம தப்பு செஞ்சுட்டே இருப்போம். சரி, இதுல அறிந்து செய்கிற பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜா எதிரிகள் வந்து தன் நாட்டுக்கு படையெடுத்து வராங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் வந்து சண்டைக்காக போகாம மேல் மாடியில் போயிட்டு நடந்துகிட்டு இருக்கிறாரு. நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, அங்க உரியா ராஜா அவனுடைய மனைவி குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த குளிக்கிறத அவன் வேடிக்கை பார்த்து அந்த பொண்ணோடு கூட தவறான உறவு கொள்றான். தாவீதுக்கு இது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? தாவீதுக்கு இது தப்புன்னு தெரியும், ஆனா தெரிஞ்ச தப்பு செய்யறான். இதுதான் அறிந்து செய்கிற தவறு. அறியாமல் செய்கிற தவறு இருக்குது. இப்ப நம்ம வாஸ்தம் பார்த்தீங்களா, அங்க வேதபாரகர்கள் இருக்கிறாங்க, அங்க பிரதான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இங்க வந்து அண்ணா காய்பா இருக்கிறாங்க, ஏரோது இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிலாத்து இருக்கிறாங்க. இந்த ஆசாரிகள் எல்லாம் 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுடைய அதிகாரிகள், சிலர் பார்த்தீங்கன்னா ரோமபுரியோட அதிகாரிகள். இந்த ரோம அரசாட்சியோட அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலாத்து,
இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோம அரசாட்சியில் இருக்கிறவங்க. பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுக்கு. இந்த யூத ஜனங்களுக்கு இயேசு தான் உண்மையான ரட்சகர்னு தெரியும். ஆனால் அது தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் பிலாத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தை பற்றியும் தெரியாது, இவர் தான் மேசியா என்பதை குறித்தும் தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, அவரை சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இதுதான் அறியாமல் செய்கிற தவறு. மூன்றாவது, தவறு செய்யறதுன்னு தெரியும், இது தப்புன்னு தெரியும், ஆனால் பின்னாடி ஒருத்தர் குத்திக்கிட்டே இருப்பாங்க, நீ இதை செய், நீ இதை செய், நீ இதை செய்யும் சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கு உதாரணம் யார் தெரியுங்களா? நம்ம ஆதி காலத்தில் ஆதமும் ஏவாளும். ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா தேவன் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருந்தார் வசனம் சொல்லுகிறது. ஆனால் 3வது அதிகாரத்தில் பிசாசு இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் தந்திரம் உள்ளதா இருந்ததுனால என்ன பண்ணுது, வந்து ஏவாள் கிட்ட ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டாரா, நீங்க சாக மாட்டீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஏவாளுக்கு தப்புன்னு தெரியும், அதை சாப்பிட்டா செத்துருவங்கன்னு தெரியும், ஆனா பின்னாடி சத்துரு வந்து என்ன பண்றான், அந்த தவறை செய்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் தவறுன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சு அந்த தப்பை செய்கிறது. விளங்குதுங்களா? முதல் தப்பு அறிந்து செய்கிறது, 2வது தப்பு அறியாமல் செய்கிறது, 3வது தப்பு அது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த தப்பை செய்கிறாங்க. அப்படின்னா நமக்கு இதே தப்பை நாம செஞ்சதுன்னா நமக்கு நியாயம் பிரமாணப்படி தண்டனை கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் இங்க உயிரோடு இருந்திருப்போமா? இப்ப நம்ம ஒருத்தரை குற்றப்படுத்துறோம், ஒருத்தரை வேதனைப்படுத்துறோம், ஒருத்தரை தூஷிக்கிறோம், ஒருத்தரை அவமானப்படுத்துறோம். இதே நியாய பிரமாணத்துப்படி நமக்கு தண்டனை கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம யாரும் இந்த சபையில் உட்காந்து நம்ம ஆராதிக்க முடியாது. ஏன்னா ஏசப்பா எல்லாவற்றையும் அவர் தான் தோல்ல சுமந்துக்கிட்டு நமக்கு அந்த பாவ மன்னிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் ரோமர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் சொல்லுது. அதே போல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லுகிறது, இவர் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. அதே போல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அதே போல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தப்பு செஞ்சிட்டான்னா அதுக்கு ஈடாக என்ன பண்ணணும்னா பாவ நிவாரண பலி அல்லது குற்ற நிவாரண பலி ஆகிய காளைகளை பலியிடணும். பழைய ஏற்பாட்டில் அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசப்பா தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, அப்பா மகனே, அப்பா மகளே, நீ காளைகளாக பலியிட தேவையில்லை, நீ புறாவெல்லாம் அடிக்க வேண்டிய தேவையில்லை, உனக்காக நான் சிலுவையில் அறியப்பட்டுட்டேன், என் ரத்தத்தினால உங்கள் பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டா இருக்கிறது, நீங்கள் என்ன விசுவாசிச்சா போதும் உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு உண்டாகும் சொல்லி ஆண்டவர் நீங்கள் நம்மளை பார்த்து சொல்றாரு. சரி, ஓகே, ஏசப்பா இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு. இப்போ நாம போய் என்ன செய்யணும்? இதுதான் நமக்கு செய்தியே. நம்ம வருஷம் வரோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், 7 வார்த்தை கேட்குறோம், ஆனால் 7 வார்த்தை நம்ம நடக்கிறோமான்னு பார்த்தா நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த வருஷம் இந்த வார்த்தையை கேட்டு நாம் அவர்படி அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க சித்தமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க முடியும். நாம் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கிட்டோம்னா மற்றவர்களுக்கு போயிட்டு இந்த மன்னிப்பை குறித்து நாம் வந்து சொல்ல வேண்டும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்படுது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்களுடைய தப்பிதங்களும் மன்னிக்கப்படும். இப்போ நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட நமக்கு ஒரு சண்டை இருந்துச்சுன்னா நம்ம அந்த பக்கம் போனால் நம்ம இந்த பக்கம் போயிடுறது. அவங்க நமக்கு விரோதமாக எழுப்பினாங்கன்னா ஐயோ அவர் இருக்கிற பக்கம் நான் கூட போக மாட்டேன், அவங்க இருக்கிற பக்கம் நான் கூட போக மாட்டேன். அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, நான் செத்தா கூட அந்த வீட்டு பக்கம் போகவே மாட்டேன்பா, ஏன்னா அவங்க எவ்வளோ பண்ணிட்டாங்க எனக்கு அப்படின்னு. அப்படி இல்லை. ஏசப்பா நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடம் என்னன்னா மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதே போல் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் 23லேருந்து 34 நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டவர்களுக்கு மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க இடத்துல யாராச்சும் கடன் பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதே போல 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்கள் எவனுக்கு மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு மன்னிக்கப்படும் சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எவனுக்கு மன்னியாது இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிங்கள் சொல்லி சொல்றது. அவங்க என்னதான் தவறு செய்திருந்தாலும் சரி, என்னதான் குற்றம் செய்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு மன்னிக்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த உலகத்தில் இருக்கிற சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த மன்னிப்புக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுங்களா,
உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உங்களை துக்கப்படுத்துறாங்கன்னா, உங்களை வேதனைப்படுத்துறாங்கன்னா, இல்லை உங்களை நிந்திக்கிறாங்கன்னா, இல்லை உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா, அவங்க திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. அதை தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிட்டாரு. நான் எப்படி மன்னிக்கிறனோ அதே போல நீங்களும் மன்னிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மன்னிப்பை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மன்னிப்பினால் என்ன தெரியுமா கிடைக்கும்? நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். இந்த மன்னிப்பினால் என்ன தெரியுமா கிடைக்கும்? சமாதானம் உண்டாகும். இந்த மன்னிப்பினால் என்ன தெரியுமா உண்டாகும்? அன்பு உண்டாகும். இந்த மன்னிப்பினால் என்ன தெரியுமா உண்டாகும்? பகை உடையும். இந்த மன்னிப்பினால் என்ன தெரியுமா உண்டாகும்? தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். ஏன் எப்படி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களை மன்னிச்சாரு தெரியுங்களா? எப்படி மன்னிச்சாரு? அவர் நம்ம மேல அன்பு வச்சதுனால தான் மன்னிச்சாரு. இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற யாராச்சும் போயிட்டு யாரோ ஒரு தப்பு செஞ்சாங்க போய் நம்மளால மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியாது. ஏன்னா நமக்கு அவங்க மேல அன்பு இல்லை. நமக்கு அவங்க மேல அன்பு இல்லை. ஏசப்பா நம்ம மேல அன்பு வச்சதுனால தான் அவர் நம்ம பாவங்களை மன்னிச்சாரு. அதே போலதான் நீங்களும் போயிட்டு அவரை போலவே உங்க சகோதரர் உங்க சத்துருக்களை சிநேகிச்சு அவங்க மேல அன்பு வச்சுனீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவங்கள மன்னிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க மன்னிச்சிட்டீங்களா என்ன தெரியுமா நடக்கும்? பகை உடையும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குடும்ப சண்டையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனையை உண்டாக்குற சம்பவம் உங்க வாழ்க்கையில உங்க சொந்த மதத்தில் நடந்ததுனாலும் சரி, நீங்க மன்னிச்சு பாருங்க, அங்க பகை உடையும். அதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கடவுள்கிட்ட நெருங்கி போறதுக்கு பயந்தாங்க. ஒண்ணு தப்பு செஞ்சு தண்டனை அனுப்பிச்சாங்க, அப்படி இல்லையா நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து தேவன்கிட்ட நெருங்கி போகாம இருந்தாங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? நான் தான்ப்பா நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறேன், எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பகையை உடைச்சிருந்ததுனால ஏசப்பா வந்து என்ன பண்றாரு? அந்த மன்னித்ததுனால அந்த பகையை உடைச்சு போட்டார். இன்னைக்கு நீங்களும் உங்க சொந்த பந்தங்க கிட்ட, உங்க உற்சார உணர்வுகிட்ட, உங்க நண்பர்கள்கிட்ட நீங்க அன்பு செலுத்தி அவங்க மன்னிச்சு பாருங்க, அந்த இடத்துல பகை உடையும். பகை உடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, அங்க சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை தான் ஏசப்பா நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, ஏசப்பா இந்த சிலுவையில் முடிந்த முதல் வார்த்தை மன்னிப்பு. அந்த மன்னிப்பை நாம் மாத்திரம் பெற்றுக்கொண்டால் போதாது, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த மன்னிப்பை கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். முதல் தியான பகுதியை நம்மோடு மன்னிப்பின் மாண்பை குறித்து எளிமையாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து முதல் வார்த்தையை நிறைவேற்றி உறவுகளை கட்டுவோம், உரிமைகளை மீட்போம் என்ற வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அந்த சகோதரியை வில்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கு பரிசுத்த அந்திரேயா லுத்தரன் திருச்சபை வாலி சங்கத்தின் சார்பாகவும் குருமார்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.